அட்டகத்தி தினேஷா இருந்தவரு, லப்பர் பந்து படத்துக்கு அப்புறம் கெத்து தினேஷா மாறியிருக்காரு. அதாவது எனக்கு அவருக்கு ஒரு படத்துக்கு ஒரு பேர் வைக்கிறது எனக்கே பிடிக்கல. ஓகே. அவர் ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன். ஓகே. அவர் வந்து அட்டகத்தி தினேஷ்ன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்க டைரக்டருடைய படம். அவர் உருவாக்குன ஒரு ஹீரோ. ம். அதோட அவருடைய அ அவரோட வேலை செய்றாருன்றத விட, தினேஷ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ! ம். எத்தனை நடிகர்கள் வந்தா கூட, நான் அவரோட ஒரு 15 ஆண்டு கால உறவுல இருந்திருக்கிறேன். எனக்கு பிடிக்கும். அவர பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். எங்க இயக்குனர பத்தி. எவ்வளோ பேர் வந்தா கூட தினேஷ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சறதா இருக்கட்டும், செல்லமா கோச்சிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இருக்கும். அதனால வந்து அந்த பேர் ஓகே. ஏன்னா அந்த படத்து மூலமா தான் அவர் அறியப்படுறாரு. அதனால அது ஓகே. ஓகே. ஆனா அதுவே கூட அவர் வந்து ஒரு கட்டத்தில அது வந்து உடைச்சிட்டு வெறும் தினேஷா தான் வந்தாரு. அதுக்கு பிறகு கெத்து தினேஷ், அப்புறம் இந்த படம் வந்து சடையன் வருது, தடயன் தினேஷ் அப்படின்னு ஒரு ஒரு படத்துக்கு ஒண்ணு போகாம, அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் உருமாறக்கூடிய லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா அட்டகத்தில் நடிச்சவரா வருன்ற மாரி தான் ம். இருக்கும். அவ்ளோ வலியை சுமந்து கண்ணு உடைய விழிய வந்து மறுபுறம் திருப்பி, அத சரியா போக்குறதுக்கு அவ்வளோ விசாரணை பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணா இருக்கும். ஆமா. ஒரு நாள் கூத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணு, திருடன் போலீஸ்ல வேற ஒண்ணா இருப்பாரு. அப்படியே குண்டுல பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணா இருக்கும். இப்போ சடையன் இதுல பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணா இருப்பாரு. அப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனக்கான ஒரு மெனக்கெடல் பண்ற, ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞன வந்து ஒரு படத்தை சொல்லி, ஒரு கேரக்டர சொல்லி மட்டும் ம். அடைமொழியா கூப்பிடுறதுன்றது வந்து, அவர நம்ம சரியா இது பண்ணலன்னு அர்த்தம்.